கன்னியாகுமரி மாவட்டத்தில் குவாரிகள் செயல்பாடு குறித்து பாஜகவும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மிக தவறான பொய்யை வாரி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். 2014 முதல் 2019 வரை அவர் ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிகளை மீறி இந்த 43 குவாரிகளுக்கு அனுமதி வழங்கினார். அப்போதுதான் மிகப்பெரிய போராட்டங்கள் என்னுடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் வடநரை அவர்கள் அந்த குவாரிகளுடைய அனுமதியை ரத்து செய்தார். மூடப்பட்ட குவாரிகளை திறப்பதற்கு சட்டம் தடையாக இருந்தது. அப்படின்னா நம்முடைய வன உயிரியல் பூங்காவில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த குவாரிகளும் செயல்படக்கூடாது என்று அப்போதைய சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து அதை 10 கிலோமீட்டர் என்று இருந்ததை 0 முதல் 3 என்று குறைத்தார். அதன் விளைவாகத்தான் அதை தொடர்ந்து குவாரி உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்ற உத்தரவை பெற்று தற்போது 6 குவாரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 43 குவாரிகளுக்கான பட்டியல் நாங்கள் இதோ வைத்துள்ளோம். இன்றைக்கு சமூக வலைத்தளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அதை பதிவிறக்கம் செய்து பார்வையிடலாம். இது ஒரு ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ். தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக இன்றைக்கு ராதாகிருஷ்ணன் இப்படிப்பட்ட ஒரு பகல் வேடம் போடுகிறார். இன்று இதுவரையிலும் எங்களோடு நீதிமன்ற வழக்குக்கு அவர் ஏதாவது ஒத்துழைக்கவோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவோ எங்காவது இந்த குவாரிகளை தடை செய்வதற்கு குரல் கொடுத்தாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவர் ஒன்றிய அமைச்சராக இருந்தபோதுதான் அவருடைய முயற்சியில் தான் 43 குவாரிகள் அன்றைக்கு விதிகளை மீறி செயல்பட்டது என்பதை தயவு செய்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.